இச்சபோச்சின் மலைக்கு எந்த அப்படின்னு ஒன்று பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா வந்து சபரியை வந்து பயங்கரமாக வந்து புகழ்ந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. சபரியோட ஆட்டிடியூடு அண்ட் அவர் நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் சபரிக்கு இப்போ வரையுமே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சபரிக்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. எப்படி சபரி நீ வந்து இப்படி இருக்க? எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாரி ஜாலியாக எல்லாத்தையும் வந்து எதுவுமே டென்ஷன் ஆகாமல் நீ ஒரு விஷயம் வந்து பண்ணுற. யூசுவலாக மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து கோவப்பட்டுருவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆனால் அது வந்து இப்போ உன்னை பார்க்கும்போது நீ வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க. அது வந்து ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாக்கா, சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இன்றைக்கி கேமில் வந்து அந்த மாஸ்க் கேமில் வந்து நீ எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப கோவமும் வந்து படலை, ரொம்ப வெறுப்பையும் வந்து நீ காட்டலை. ஸோ உன் மூஞ்சில் எதுவுமே வந்து தெரியல. நீ வந்து அதை சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ண விஜய் பார்வதி வந்து அந்த மாஸ்க்கை எடுத்து. ஸோ அது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதுக்கப்புறமா வந்து திவாகர் அவர்கள் வந்து ஃபிசியோ பண்ணதை பற்றி வந்து டிஸ்கஷன் வந்து ஒரு போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி சபரிக்கு வந்து கை உடஞ்சிருக்கு. ஸோ அதை பற்றி பேச்சு வரும்போது வந்து அவர் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி திவாகர் சபரிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து சபரி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுக்கா அப்பா எனக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து ஃபிசியோ பண்ணி விட்டார், கையில் ஏதோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி. அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது, எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கனியக்கா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.